ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் இன்ஜினியரிங் 2025 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 4 அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி அந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் என்ன டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 நமக்கு ஸ்டில் இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி நம்மளோட அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா பிகினர்ஸ், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை பாருங்க. இதுல வந்து ஒரு டீடைல் ஷெட்யூலும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? இதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, இதுல வந்து யார் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாமை பொறுத்தளவு நமக்கு வந்து யார் கண்டக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. இயர்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போஸ்டிங்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்தளவு when compared to டிஆர்பி ஆர் அதர் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு இயர்லி நம்ம கண்டக்ட் பண்றது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். சரியா? ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவா இருக்கும் அது. அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டே கொடுத்துறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ 150 டேஸ் இருக்கு, 140 டேஸ் இருக்கு, 70 டேஸ் இருக்கு, 50 டேஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம டெய்லி குறைச்சிக்கிட்டே வந்து அதை படிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அந்த எய்ம் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ தான் எலிஜிபிள் ஆக்சுவலா. அதே மாதிரி ஏஜை பொறுத்தளவு இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. சரியா? நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 500 கிட்ட ஒவ்வொரு இயருமே வந்து போஸ்டிங் வந்து போட்டுறாங்க. சரியா? மினிமம் 500. இப்போ இந்த இயரே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிமமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 500 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. சேலரி அண்ட் ப்ரொமோஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 54,500 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்து நம்ம ஒரு டென்டேட்டிவா கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த பிளேசஸை பொறுத்து மாறுபடும். சரியா? இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் வந்து ஏஇ ஸ்கொயர்டா இருக்கும். சரியா? உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து ஏஇ ஸ்கொயர்ட் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அல்லது சில டிபார்ட்மெண்ட் ஏடி அப்படிங்கிற ப்ரொமோஷன் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த டிஎன்பிசி எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 வந்து 3 ஹவர்ஸுக்கு நடக்கும். சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். சரியா? இதுல வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கும். நமக்கு 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு கொஸ்டினும் 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க்ஸா இருந்தாலும் நம்ம 60 எடுத்தோம் அப்படின்னாலே குவாலிஃபை. தட் மீன்ஸ் 40 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா அடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எனக்கு குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இதை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ அரௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 300 கொஸ்டின் 450 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதனோட ரேஞ்சு. அதே மாதிரி இதுக்கு என்ன சிலபஸ், என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு நமக்கு வந்து என்ன அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், engineering survey, engineering mechanics and strength of materials, structural analysis, geotechnical engineering, environmental engineering and pollution control, design of RC pre-stress and steel structure, hydraulics, water resource engineering, அதுக்கப்புறம் urban and transportation engineering, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஸோ அரௌண்ட் 10 யூனிட்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து இதில் வந்து கவர் பண்ணுவோம். நம்ம சிலபஸ்ல இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து இருந்த கட் ஆஃப் தான் இது. ஒரு டென்டேட்டிவா நம்ம கொடுத்துருக்கோம். ஜென்ரல் டர்னுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 352, பிசிக்கு 345, பிசிஎம் 330, எம்பிசி 342, எஸ்சி 330, எஸ்சிஏ 300, எஸ்டி 295 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் டஃப்னஸை பொறுத்தளவு சிவில் பேப்பர் வந்து ஈஸி வந்து 70, மீடியம் 15, ரொம்ப கொஞ்சம் ஹையா டஃபா வந்து என்ன அப்படின்னா ஒரு 15% ஆஃப் கொஸ்டின் மட்டும் இருந்துச்சு. ஜிஎஸை பொறுத்தளவு 60% ஈஸியா இருந்துச்சு, 20 மீடியம் 20 ஹை டஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸை பொறுத்தளவு 85% ஈஸியா தான் இருந்துச்சு, ஒரு 5% மீடியம், 10% ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த டெக்னிக்கல் எக்ஸாம், அதாவது டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டா அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்ப தரோவா இருக்கணும் நம்ம. சரியா? பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கமோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் சிலபஸ்ல இருக்கிற வைஸ் படிச்சோம் அப்படின்னாலே போதும். அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்குக்கும் நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட்
பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணணும். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கல அப்படின்னாலே நம்ம காம்படிஷன்ல இருந்து வெளியில வந்துருவோம். ஸோ கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நோட் மேக்கிங் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு நமக்கு என்னதான் டீடைல்டு புக்ஸ் இருந்தாலும் நோட் மேக்கிங் எந்த அளவுக்கு பண்றோமோ அதுதான் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா யூனிட்டுக்குமே ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு ஃபுல் யூனிட் நம்மளால ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றனாலும் அதுக்கும் சேம் பேட்டர்ன் தான். டாபிக் வைஸ் நம்ம கவர் பண்ணிடணும் சிலபஸை. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். மென்டல் அபிலிட்டிக்கு நிறைய வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். சரி எப்படி இருக்கு, எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி. இதுக்குமே ஃபுல் டெஸ்ட் நிறைய. இப்போ ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 அப்படிங்கிற வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். இந்த கோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து ரொம்ப டீடைல்டா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கும் ரொம்ப ஒரு பேஸ்ல இருந்து கண்டக்ட் பண்ண நடத்துற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி இதனோட அந்த டைம் டேபிள் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரை டெக்னிக்கல் ஒவ்வொரு நாளுமே 2 லைவ் செஷன் இருக்கும். ஒரு டெஸ்ட் பிடிஎஃப் அசைன்மெண்ட் வித் டிஸ்கஷனோட இருக்கும். சரியா? டெக்கை பொறுத்தளவு உங்களுக்கு 3 செஷன் வந்துடும். ஜிஎஸ் பொறுத்தளவு ஒவ்வொரு நாளுமே 2 லைவ் செஷன் ஜிஎஸ் டாபிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் டெஸ்ட் பிடிஎஃப் அசைன்மெண்ட்டும் உங்களுக்கு டிஸ்கஷனும் இருக்கும். சரியா? அப்போ ஜிஎஸ்க்கு 3 செஷன் மேக்ஸை சேர்க்காம, அதுக்கப்புறம் மேத்ஸுக்குன்னு தனி செஷன் இருக்கும். மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி 5 நாளுமே. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து செல்ஃப் ரிவிஷன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மோஸ்ட் இன்டெப்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு ஒரு 1000+ லைவ் கிளாஸஸ் இருக்கும். 20,000+ லைவ் கொஸ்டின் சால்விங், 250+ டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷனு, 5,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங், 10,000+ டெஸ்ட் கொஸ்டின் சால்விங் அப்படிங்கிறதுலாம் இதுல வந்து இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு நம்ம வந்து 250+ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். அதுக்கான ஷெடியூலோட உங்களுக்கு காட்டலாம், பிரச்சனை இல்லை. சரியா? அந்த ஷெடியூல் பாருங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு 250+ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இதான் அதுக்கான ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பாத்தீங்க அப்படின்னா சிவில் ஜிஎஸ் டெய்லி என்னென்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி தான் அதுல கொடுத்துருக்கோம். ஸோ பில்டிங் மெட்டீரியல் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐஎன்எம் டாபிக் அப்படி கொண்டு போறோம் டே 8 வரை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி, அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் ஆர்சி வருது. இங்க வந்து ஜியோகிராஃபி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ், ஜெனரல் சயின்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக், சயின்ஸ் இங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சயின்ஸ் பெரிய டாபிக்ல. இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாபிக். அதே மாதிரி இங்க வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் யூனிட் 9. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாபிக். சரியா? இது எல்லாமே வந்து டெய்லி உங்களுக்கு வந்து 2மே டெஸ்ட் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இங்க வந்து என்ன அப்படின்னா யூனிட் 8 அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்றோம். அதே மாதிரி இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க யூனிட் 8 வந்து கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் இந்த பக்கம் யூனிட் வைஸ் டெஸ்ட். சிவில்ல ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து ஃபுல் யூனிட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிரும். அதாவது அரௌண்ட் 120 கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம 120 அதாவது வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கலை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ஒரு 110 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும், ஜிஎஸ்க்கு வந்து 120ன்ற மாதிரி டாபிக் நம்ம பிரிச்சு டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் வைக்கிறோம் சிவிலுக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்க்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் ஒரு 10 டாபிக்குக்கும் 10 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் லெங்த் டெஸ்ட்டை பொறுத்தளவு சிவிலுக்கு 3, ஜிஎஸ்க்கு 3 அப்படிங்கிற மாதிரி ஃபுல் லெங்த் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா என்டையரா டாபிக்கை கவர் பண்ணி அதுக்கப்புறம் யூனிட்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் லெங்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை பத்தின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் இதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கனாலும், இதுல எதுவும் டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தாலும் 9677-11366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். அதே மாதிரி வந்து நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் இந்த 9677-11366 மட்டும்தான்.
நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா 1813 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. இது வந்து நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணியிருந்தாங்க. சிவி வந்துருந்துச்சு. அவங்களோட அந்த ரிசல்ட்ஸ் தான். இது பார்ட் 1 ரிசல்ட். இது வந்து பார்ட் 2. அதாவது ஸ்டூடண்ட்ஸோட நேம் லிஸ்ட் தான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி குடுத்துருக்கோம். இது வந்து பார்ட் 3. அதே மாரி சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம் லாஸ்ட்டா நடந்ததுல 90% ஆஃப் கொஸ்டின் வந்து நம்மளோட கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம சேனல்லயே குடுத்துருக்கோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயும் 90% ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து WhatsAppல நமக்கு தேங்க் பண்ணதுக்கான இந்த ஸ்கிரீன் கிளிப்பிங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஒரு சின்ன சேலஞ்ச் அதர் அகாடமிய கம்பேர் பண்ணும்போது நம்ம அகாடமி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம இதுல பார்த்தீங்க அப்படின்னா 1000 பிளஸ் லைவ் கிளாஸஸ் நெறைய இதுல பார்த்தீங்க அப்படின்னா 100 to 120 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதே மாரி 200 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. நெறைய இதுல 15 to 20 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். எக்ஸாம் கிளியர்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி தான் நம்ம இதுல டீச் பண்றோம். ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நெறைய இதுல ஃபேக்கல்டிஸா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி 1800 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. லெஸ் தென் 200 அப்படிங்கிற ரேஞ்சில தான் நெறைய அகாடமில பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸே இருக்கும். நம்ம வந்து போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸா வாட்ச் பண்ணலாம். ஒன்லி ரெக்கார்டட் செஷன்ஸ் மட்டும் தான் நெறைய இதுல இருக்கும். சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா ஃப்ரீக்வென்ட்டா ஆஸ்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னா, வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சூட்டபிளா இருக்குமா? ஏன்னா வந்து டைமிங் எப்படி இருக்கும்? அந்த மாரிலாம் நெறைய டவுட் கேட்பீங்க. நம்ம வந்து லைவ் குடுத்தாலும் ஆஃப்டர் அது ரெக்கார்டடா இருக்கும். ஸோ எந்த டைமிங்ல வேணாலும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி நான் பிகினரா இருக்கேன். என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ரொம்ப ஒரு பேசிக்ல இருந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து டீச் பண்ற மாரி இருக்குமான்னு கேட்பீங்க. நம்ம ரொம்ப பேசிக்ல இருந்து தான் டீச் பண்றதுனால, இப்பதான் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எதுவும் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்பீங்க. எந்த ஒரு புக்ஸுமே அதர் தென் தட் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. அதே மாரி நான் சிங்கிள் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம கிராக் பண்ணலாமா அப்படின்ற மாரி கேட்பீங்க. கண்டிப்பா வந்து குடுக்குறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.